வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு வெளிநாட்டு மரம் தான். இதுக்கு பேர் மட்டோவா. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேங்க, தரையில் நட்டுருக்கிறது தான். நம்ம நர்சரி உள்ள தான் நிற்குது. இன்றைக்கி மரத்தோட டேஸ்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரம் பொதுவாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே யாரும் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தது கிடையாது. அதை வளர்க்குற முறையை தான் நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த மரத்தை இது வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா வரும். இப்போ ரம்புட்டான், எல்லோரும் ரம்புட்டான் பழத்துக்கு ஆசைப்படுவாங்க. பட் வந்து அது வராது. அது வந்து ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து எவ்வளவு கூலாக இருந்தாலும் கூல் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நிழலும் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்து 75லேருந்து 90 வரை இருக்கணும். ஈரப்பதம் அப்படி இருந்தால் தான் அந்த ரம்புட்டான் நீங்கள் வளர்க்க முடியும். இல்லைனா அது வளர்க்கவே முடியாது. அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சைடில் தான் அது நல்லாவே வளரும், காய்க்கும். அதே மாதிரி அதிக குளிர் உள்ள இடத்துலையும் காய்க்காது. இப்போ ஊட்டிலலாம் போய் கொடைக்கானல் அதிலலாம் மேலே போயாச்சுனாலும் காய்க்காது. ஏன்னா அங்கே வந்து ஹியூமிடிட்டி இருக்காது. ஸோ அதனால் அது வந்து காய்க்காது. டிராபிக்கல் ஏரியாவில் ஹியூமிடிட்டி, அதாவது கடற்கரை சைடு ஹியூமிடிட்டி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏரியாக்களில் கூட ரம்புட்டான் வரும். ஆனால் 100% அங்கே நல்லா வரும்னு நான் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வராது. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலே நாகர்கோயிலுக்கும் கிழக்கு சைடெல்லாம் வரவே செய்யாது. வச்சாலும் அது வேஸ்ட்டு தான். கொஞ்ச நாள் நிற்கும், அப்புறம் அப்படியே பட்டு போயிடும். ஆனால் இந்த மட்டோவாவை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. பழத்தோட டேஸ்ட் வந்து ரம்புட்டானும் லிச்சும் சேர்ந்த டேஸ்ட்டு தான். மரம் என்ன பாருங்கள், எனக்கு எப்படி வந்திருக்குது பார்த்தீங்களா, நல்லாவே வரும். இப்போ நான் இந்த இதெல்லாம் நான் இப்படி ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்குன்னா, இந்த ஸ்ப்ரே வந்து எதுக்குன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் ஹியூமிடிட்டியாக ஜாஸ்தி கொடுக்கும். அதனால தான் இந்த செட்டப்பில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த செட்டப்லலாம் வச்சிங்கனாலே ஓரளவு இந்த மட்டோவா ஈஸியாக வர மரம் தான். அதுபோக புலோசன் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வச்சிங்கனாலே அந்த மரங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து நம்ம பழமும் கொண்டு வந்துடலாம். இது வந்து எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா பப்புவா நியூகினியா, அங்கே உள்ளது தான். எனக்கு இந்த ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா கடற்கரையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த சைடெல்லாம் வரும். இது வந்து ஒரு எவர் கிரீன் மரம் தான். ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கருகும். மற்றபடி ஹியூமிடிட்டி நார்மலாக இருந்ததுன்னா இதுக்கு தேவையான அளவு இது வந்து ஒரு 50லேருந்து 75க்குள்ளே இருந்தாலே போதும். இது நல்லாவே வளரும், நமக்கு நல்லாவே பழமும் தரும். நல்லா இருக்குல்ல. இது மட்டோவா பழம். இந்த பழத்தோட இப்போ டேஸ்ட்டை பார்ப்போம். இது நமக்கு ஃபஸ்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த பாருங்க, அணில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதனோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கடிச்சிட்டு நிறைய பழங்கள் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு, இதனோட தோடு வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரம்புட்டான், லிச்சி அதே மாதிரி தான் இருக்கும். லோங்கன் அதே மாதிரி தான். அந்த ஃப்ளஷ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னா இப்படி ஒரு ஸ்வீட் நம்ம பார்க்கவே முடியாது. ரம்புட்டானில் வர லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். இதில் புளிப்புன்னதே கிடையாது. 100% இது வந்து ஃபுல் ஸ்வீட் தான். ஆனால் என்னென்னா இந்த லிச்சி, ரம்புட்டான், லோங்கன் இதில் உள்ள மொத்த டேஸ்ட்டும் இந்த மட்டோவாவில் இருக்குது. ஆனால் இந்த மரம் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. சீடு பிளான்ட் வந்து நமக்கு 4 to 5 வருஷத்தில் வரும், காய் போடும். கிராஃப்டிங் பிளான்ட்னா நமக்கு 3 வருஷத்துலேயே காய் போட்டுரும். ஆனால் இது நல்ல பெரிய மரமாக வர்றது. இதை நீங்கள் தைரியமாக வாங்கி வைக்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு 2000 பழத்துக்கிட்ட வரும், அந்த அளவுக்கு வரும். மரம் பெருசாக நமக்கு நிறையா கிடைக்கும். வலை போட்டு தான் நம்ம இதை காப்பாற்றணும். இந்த பழ சீசனில் இதுக்கு மேலே நம்ம வலை போடணும். இல்லைனா இந்த மாதிரி அணிலெலாம் கடிச்சிட்டு போயிடும். அந்தளவு ருசியானது. இந்த மாதிரி மட்டோவா பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.